Hi, hello, my cute armies. Welcome to my channel. My baby girl PT7. நான் உங்கள் வயன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட ட்ரீம் எஃப்எஃப் ஜிம்மினோட ஒரு எஃப்எஃப் தானே பார்க்க போகிறோம். ஸ்போர்ட்ஸ் இஸ் மை லைஃப் பார்ட் 1. அண்ட் ஏன் இது என்னோடய ட்ரீம் எஃப்எஃப்னு கேட்டிங்கன்னா, OT7 அதாவது பிடிஎஸ் மெம்பர் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எல்லோரும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் அதில் வி தான் என்னோடய பயஸ், ஓகேவா? பட் வியோட அந்த மேக்ஸிமம் கொலாபரேஷன் பார்த்திங்கன்னா விமென் குக் தான். ஸோ அந்த காம்பினேஷனில் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ வீக்கு விமென் குக் 3 பேரும் வச்சோம். இப்போ எஃப்எஃப் போயிட்டுருக்கு. அண்ட் வீக் வந்து 3 ஷாட் ஆஸ்க் ஃபார் அண்ட் வில்லனும் அப்லோட் பண்ணிட்டேன். அண்ட் ஜங்குக்கு ஃபோர்ஸ் மேரேஜும் அப்லோட் பண்ணியாச்சு 2 ஷாட். அண்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஜிமின். எனக்கு டைம் கிடைக்கல, கண்டென்ட் இல்லை, எதுவுமே இல்லை. பட் இப்போது கண்டென்ட் இருக்குது, ஐடியா இருக்குது, அண்ட் ஆல்சோ டைமும் இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் ஜிமினாக்கு அப்லோட் பண்ண நான் அப்படியே ஓடி வந்துட்டேன், ஓகேவா? ஸோ ஓகே, ரொம்ப வளவலன்னு பேச வேணாம். ஏன்னா இது ஒரு மினி சீரீஸ், 5 minutes கிட்ட தான் போகும். 5 parts இருக்கும், ஓகேவா? மேக்ஸிமம் 5 parts தான், அதுக்கு மேலே கண்டிப்பாக போகாது. சரி, ஓகே, இப்போ நம்ம இன்ட்ரோ பார்க்கலாமா? லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ அண்ட் ஸ்டார்டிங் வித் மை இன்ட்ரோ, ஓகேவா? ஸோ இன்ட்ரோ இதுதான். உங்கள் பேர் வயன் அண்ட் உங்களுக்கு வந்து 22 years ஆகுது. காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, காலேஜ் ஃபைனல் இயர். அண்ட் உங்களோட ட்வின் பிரதர் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கும் உங்கள் வயசு தான். இஸ் குக்கி, ஓகேவா? நம்ம ஜியோன் ஜங்குக் தான். அவன் தான் உங்களோட ட்வின் பிரதர், அவனுக்கும் 22 years தான் ஆகுது. அண்ட் நீங்கள் வந்து கொரியாவில் தான் இருக்கீங்க. பட் ஒரு வில்லேஜ் சைடு, ஓகேவா? அது ஃபுல்லாக ஒரு ஓகேவா? அது மாதிரி ஒரு கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தது, எல்லாமே அந்த கிராமத்தில் தான். அந்த கிராமத்தில் என்ன இதுன்னா, மேக்ஸிமம் கேர்ள்ஸ் வந்து ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கெலாம் போகவே மாட்டாங்க, ஓகேவா? ஏன்னா இப்போது 2-3 படம் கூட ஜீ தமிழில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சில. கேர்ள்ஸை வந்து ஒரு 10th மேலே எந்த கேர்ளுமே வந்து படிக்க போனதில்லைன்ட்டு. ஸோ உங்கள் வில்லேஜ்லேயும் அதே மாதிரி தான். அண்ட் உங்கள் வில்லேஜில் நீங்கள் ஒரு வந்து உங்கள் பரம்பரை வந்து பெரிய பணக்கார பரம்பரை அண்ட் ரொம்ப ப்ரெஸ்டீஜ் கௌரவமான பரம்பரை உங்களது, ஓகேவா? உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் காலத்துலேருந்தே நீங்கள் அந்த வில்லேஜில் தான் இருக்கீங்க. ஸோ யாருமே அதை விட்டு போகணும் இது பண்ணல. அண்ட் சொந்தத்துலேயே பொண்ணு எடுக்கிறது அது மாதிரி தான் அந்த வில்லேஜ்குள்ளேயே தான் நடக்கும். அண்ட் வந்து மேபி கேர்ள்ஸ்க்கு வேணால் உங்கள் வில்லேஜ்லேருந்து அவுட்டர் கொரியாவிலேருந்து வேணால் மேரேஜ் பண்ணி வைப்பீங்க. பட் வந்து கேர்ள்ஸ் வேணால் இங்கேருந்து அங்கே போவாங்களே தவிர அங்கேருந்து கேர்ள்ஸ் இங்கே வர மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ படிக்கணும், நான் இது மாதிரி கேம்ஸ்க்கு போகணும், அங்கே போக மாட்டாங்க, ஓகேவா? இன்டர்வியூ ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஸோ அது மாதிரியும் போக மாட்டாங்க. பட் நீங்கள் உங்கள் கிராமத்துக்கு ஒரு விதிவிலக்கு, சரியான விதிவிலக்கு, ஓகேவா? உங்களோட லைஃப்பில் என்னென்ன ஆக போகுது, நீங்கள் எப்படிலாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள கன்வின்ஸ் பண்ணிவிட்டு இல்லை கேர்ள்ஸுக்கும் தே ஹேவ் ஆல் ரைட்ஸ், தே கேன் வின் நிரூபிக்க போகிறீங்க. அதை பற்றி தான் இந்த கதை. ஸ்போர்ட்ஸ் இஸ் மை லைஃப் அண்ட் ஹீரோ நம்ம ஜெமினா தான், ஓகே? ரொம்ப வளவலன்னு இழுத்துட்டேன், ஓகே? இப்போ ஸ்டார்டிங் பார்ட். நீங்கள் வந்து இப்போ என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஏஜ் 20 இருக்கும், ஓகேவா? உங்களுக்கு 20 இருக்கும்போது இந்த இது நடக்குது. பட் ஆக்சுவலாக ஏஜ் வந்து 22 தான். இது ஒரு பாஸ்ட், ஓகேவா? ஒரு 2 yearsக்கு முன்னாடி. அப்போ வந்து உங்கள் அப்பா கூட வந்து நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க. நான் போவேன், நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? நான் போவேன், எனக்கு வந்து டேலண்ட் இருக்குது, பேஸ்கெட் பாலுக்கு நான் போவேன் டேடி சொல்லிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்குலாம் டென்ஷனாகுது, பிபி ஏறுது. உங்கள் அம்மாவை போட்டு கத்திட்டுருக்காரு, என்ன பொண்ணுடி வளர்த்து வச்சுருக்க? ஊர் உலகத்தில் எவனாவது அவன் பசங்களை வந்து இது பண்ண விட்டுறானுங்களா? 10th மேலே யாரும் படித்ததில்லை. இவளை படிக்க வச்சது பெரிய விஷயம். படித்து முடித்தா, காலேஜ் போயிட்டு இப்போ ஃபைனல் இயர் முடிக்க போகிறா. அதுக்கடுத்து வேலைக்கு போகிறேன்னா சரி அதுவும் போய் தொலைது கழுதுன்னு விட்டாச்சு. இப்போது பேஸ்கெட் பால் போகிறேன்னு நின்றுட்டுருக்கா. என்ன தாண்டி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா கிட்டே வந்து கத்திட்டுருக்காரு. அண்ட் உங்கள் ஃபேமிலியில் வந்து யாருன்னா உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் அத்தை மாமா, அண்ட் உங்களுக்கு வந்து
சித்தி சித்தப்பா இருப்பாங்க. சித்தி சித்தப்பாவுக்கு வந்து ஒரு பையன் இருப்பான், ஓகேவா, குட்டி பையன். அவன் பேர் மின்ட்டு. அண்ட் வந்து மாமா அத்தைக்கு வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க. அது வந்து 18 இயர்ஸ் கேர்ள், ஓகேவா. அவள் பேர் வந்து லீனா, ஓகேவா. ஸோ உங்கள் ஃபேமிலி இவ்வளோ தான். நம்ம எவ்வளோ கௌரவமான ஃபேமிலி, இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கா சொல்லிட்டு உங்கள் அப்பா கற்றுட்ருக்காரு. இதோட இந்த பாட்டு முடியுது.